தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்களின்றி வெவ்வேறு கார்களில் கொண்டுவரப்பட்ட 44,07,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதியில் அரசு அலுவலக சுவர்கள் மற்றும் பொது இடங்களில் உள்ள அரசியல் விளம்பரங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சுங்கச்சாவடி நிர்வாகம் இணைந்து மேம்பாலங்கள், சாலை ஓரங்கள், அரசு சுவர்களில் உள்ள போஸ்டர்கள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் பேனர்களை அகற்றி வருகின்றனர். தொகுதி மக்களின் கோரிக்கை மனுக்களோடு நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா மனுக்களை ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த பெட்டியில் போட்டுவிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாப்பாக்கோவில் ஊராட்சியில் முதலமைச்சர் கொடுத்த பட்டாவுக்கு இடம் எங்குள்ளது என்று தெரியவில்லை என விமர்சித்த அவர், பல்வேறு இடங்களில் குளங்கள் தூர்வாரப்படாமல் நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும், பல ஊராட்சிகளில் குடிநீர் இல்லாமல் மக்கள் தவிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலப்படாக இந்த பகுதியில் குடிநீர் பிரச்சனை பெரும் சிக்கலாக இருக்கு. வடிகால்கள் அமைச்சு தரணும். இல்ல அப்படின்னா என்ன ஆயிருது, வெள்ளம் பெஞ்சா 1000 ஏக்கர் நிலங்கள் 1000 ஏக்கர் நிலத்துல இருக்கக்கூடிய பயிர்கள் சேதமாயிருது. அதுக்கப்புறம் கீழையூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்ன, கீழையூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல், கீழையூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, நாகப்பட்டினம் டு வெண்மனச்சேரிக்கு ஒரு நகர பேருந்து இயங்கிக் கொண்டிருந்தது. கடந்த 4 ஆண்டுகள் அது இல்ல. உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் என்பது 28,000 கோடியாக இருந்தது. 5 வருஷத்துல அது ரவுண்டு பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஒட்டுமொத்த கடன் மதிப்பு 50,000 கோடிக்கு மேல போய்கிட்டு இருக்கு. இதான் ஆட்சி முறையா? தென் தமிழகத்தில் முதல் முறையாக சாதாரண கட்டி மற்றும் புற்றுநோய் கட்டிகளை RFA என்ற நவீன சிகிச்சை முறையில் அகற்றுவதற்கான சிகிச்சை திருச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மருத்துவர்கள், இந்த நவீன சிகிச்சை மூலம் ஆரோக்கியமான திசுக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ள கட்டிகள் மட்டும் அகற்றப்படுவதாக தெரிவித்தனர். திருச்சியில, அதாவது தென் தமிழகத்தை, சென்னை இல்லாத தென் தமிழகத்துல முதல் முறையா RFA என்ற கருவியை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அந்த டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டல்ல இந்த கருவியானது RFAனா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் என்ற கருவி. இந்த கருவியை முன்பு கேன்சருக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ கேன்சர் இல்லாத கட்டிகளுக்கும் இதை பயன்படுத்துகிறோம். இது தலையிலிருந்து, மூளை இல்லாத தலையிலிருந்து மற்ற எல்லா பகுதிகளுக்கும் இது யூஸ் பண்ண முடியுது. இது அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துறதுக்கான மிக முக்கியமான கருவி. சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் திருப்பூர் மாவட்டம் சந்திராபுரம் பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது அடமானம் வைக்க சென்றவரிடம் இருந்த 15 சவரன் தங்க நகையை பறிமுதல் செய்த கண்காணிப்பு குழுவினர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் அலுவலரிடம் நகையை ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா சுற்றுவட்டார பகுதி கிராமங்களான கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்த நிலையில் திடீரென பெய்த இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே செஞ்சேரி மலை சாலையில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையின் போது முறையான ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் பறக்கும் படையினர் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் 7,50,000 ரூபாய் பணம் வரை பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
திருவாரூர் மாவட்டம் வண்டிக்கார தெரு அக்ரஹாரம் பகுதியில் சாலையில் சிதறி கிடந்த 50,000 ரூபாய் பணத்தை எடுத்த சுந்தரமூர்த்தி என்ற முதியவர் பணத்தை அருகில் இருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து பணம் உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் முதியவர் சுந்தரமூர்த்திக்கு திருவாரூர் டிஎஸ்பி மணிகண்டன் பாராட்டு தெரிவித்தார். திருவாரூர் மின்வாரிய அலுவலக வளாகத்தில் கள உதவியாளர் பதவி உயர்வுக்கு போராடிய மத்திய CITU சங்கத்திற்கு நன்றி தெரிவிப்பதற்காக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் வைக்கப்பட்ட பேனர் தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு எதிராக இருப்பதாக கூறி அகற்ற வலியுறுத்திய பெண் காவல் ஆய்வாளருக்கும் சங்க நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பேனர் மட்டும் அகற்றப்பட்டது. தமிழகத்தில் கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும். தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரமான தேங்காய்க்கு உரிய விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். தொடர்ந்து தங்களது கோரிக்கை அடங்கிய மனுவை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கிய விவசாயிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்கும் கட்சிக்கு வாக்களிப்பதாக தெரிவித்தனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு பிராந்தி கடைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்தா நாளைக்கு என்னுடைய காட்டுல பார் ஓபன் பண்ணிக்கலாம். அதே விவசாயி வந்து தென்னையில இருந்து தென்னை பால் இருக்குன்னா விசக்கல்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பிரிவு பேருந்து நிறுத்தம் பகுதியில் பிற்பகல் 12 மணி அளவில் மதுபோதையில் இருந்த 60 வயது நபர் வெப்பத்தின் தாக்கம் தாழாமல் கழிவுநீர் கால்வாயின் உள்ளே சென்றுள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஆர்எஸ்புரம் காவல் நிலைய போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை பொதுமக்கள் உதவியுடன் மீட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் வீதியுலா நிகழ்ச்சியில் மற்றொரு சமூகத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக அனுமதிக்கப்பட்டவர்களை விட அதிகமானோர் சாமியுடன் வந்ததாக கூறி வாக்குவாதம் ஏற்பட்டது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட துணை ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த விசிக கட்சியின் மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி இதனை கண்டிக்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் தேர்தலை புறக்கணிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த தேர்தலை நீங்க நேர்மையா நல்ல முறையா சட்ட ஒழுங்கை கடைபிடித்து நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அங்க நடவடிக்கை எடுத்துட்டு கைது பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்க இது உங்களுக்கு ஒத்துழைப்பு தரோம். கைது செய்கிற வரையிலும் எங்கள் போராட்டம் ஓயாது. இது எங்களுடைய வாழ்க்கையே இந்த மக்களுக்காக உயிர் மூச்சாக கொண்டு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நான் இந்த கோரிக்கையை மக்களுக்காக வைக்கின்றேன். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் காரப்பட்டு பகுதியில் பறக்கும் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியின் போது முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 1.50 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 21 கிராம் தங்க நகை ஆகியவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை வருவாய் கோட்டாட்சியர் வரதராஜன் மூலம் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசியதாக குற்றம் சாட்டி திமுக மேடை பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை கைது செய்ய வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் முரளி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டதை முன்னிட்டு பொதுமக்கள் 50,000 ரூபாய் பணம் வரை மட்டுமே எடுத்து செல்ல வேண்டும் என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சட்டமன்ற தேர்தல் காரணமாக மக்கள் குறைதீர் கூட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள புகார் பெட்டியில் தங்களுடைய மனுக்களை போடலாம் என்றும் தேர்தல் நடைமுறை இருக்கும் வரை விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். பறக்கும்படை ஒவ்வொரு தொகுதிக்கும் 8 மணி நேரத்துக்கு 3 டீம் அப்படின்னு 9 டீம் இருக்காங்க. ஸோ 4 தொகுதியும் சேர்த்து மொத்தம் 28 பறக்கும்படை, 28 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீமும் இருக்காங்க.
பணம் வந்து 49,000, அதாவது 50,000க்கு குறைவா ஒருத்தர் ஒரு வெஹிக்கிள் கார்னு பார்த்தீங்கன்னா அதில் 50,000க்குள்ள வச்சுக்கலாம். 50,000க்கு மேலே இருக்கும் பட்சத்தில் உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சாயல்குடி சாலையில் செட்டிக்குளம் விளக்கு பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் வெவ்வேறு கார்களில் கொண்டுவரப்பட்ட 1,83,640 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் அதனை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 38,59,050 ரூபாய் பணம் மற்றும் வெள்ளி பரிசு பொருட்கள் ஆகியவற்றை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேருந்து நிலையத்தில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் கஞ்சா வைத்திருந்த ராஜேஷ்குமார், அருண்குமார் என்ற 2 இளைஞர்களை கைது செய்தனர். தொடர்ந்து 3 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கைது செய்த 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இரும்புத்தலை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 2,73,700 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.